கென் கருணாஸ் ஹீரோவா மற்றும் டைரக்டராக உருவாக்கிட்டு இருக்க படத்தோட ஷூட்டிங் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சில பாடல் காட்சிகளோட அந்த படம் வந்து முடிவடைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பிப்ரவரி மந்த் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு காமெடி கலந்த படமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜிவி பிரகாஷோட இம்மார்ட்டல் படத்தோட டீசர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லவ் மற்றும் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. சில சீன்ஸ் வந்து ஒரு வௌவால் இதெல்லாம் வர மாதிரி அந்த டீசரில் பார்த்தோம். இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து கயடு லோகர், ஜிவி பிரகாஷ் பேரா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அந்த டீசரை. ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ரிலீஸ்க்காக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லுக் தாய் கிழவின்னு ராதிகா அவங்க நடிக்கிற படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பிப்ரவரி மந்த் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ரிலீஸ் டேட்டோட இந்த போஸ்டர் வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். சூர்யாவோட 47 படம் வந்து ப்ரோமோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட ப்ரோமோ வந்து நியூ இயர் அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அஜித்தோட படம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போகிறாரு. ஜிவி பிரகாஷோட ஹாப்பி ராஜ் படத்தில் மீண்டும் வந்து அப்பாஸ் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. இந்த முறை வந்து ஒரு ரீஎன்ட்ரி எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதோட ப்ரோமோ வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து வர 27ஆம் நடக்க போகுது. விஜயோட நிறைய பொங்கல் ரிலீஸ் படங்கள் வந்து அவருக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படமாக இருக்குது. இந்த படம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு மாசான படமாக இருக்கும் அப்படின்றது போஸ்டர்ஸில் பார்க்கும்போதே தெரியுது.